ஆன்மீக அரசிப்பணி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இப்போ என்ன மேட்டர்னா பேசு பொருளாக இருக்கிறது என்னென்னா, கடந்த 14/4/2026 நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம், அதாவது அரசும் ஊழியர்களும் கலந்து பேசிக்கொள்கிற ஒரு மேடை, தேசிய குழுவினுடைய ஊழியர் தரப்பு ஒரு அறிக்கையை சம்பள கமிஷனில் கொடுத்துருக்காங்க. இதே போல் 7வது பே கமிஷன்லையும் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு பார்ப்போம். இப்போ 8வது சம்பள கமிஷன்லையும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு என்னென்னலாம் கோரிக்கைன்னு. அதில் சம்பளம் இருக்குது, அலவன்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது, பென்ஷன் இருக்குது, கிராஜுவேட் இருக்குது, கம்யூட்டேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கிறது சம்பளம் தான்ங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. அந்த சம்பளத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். மற்ற இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிதானா? அந்த வகையில் இப்போது 8வது பே கமிஷனுக்கு இந்த NCJCM, அதாவது NCJCMனா ஊழியர் தரப்பினுடைய தேசிய குழுடைய ஊழியர் தரப்பு கொடுத்துருக்கிறது. குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க? 69,000 கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச சம்பளம் 69,000 கேட்குறாங்க. அவங்க கேட்டது இதுதான். இது நானாக எழுதியிருக்கேன். எப்படிங்க தான் நான் சொல்லிடுறேன். இந்த குறைஞ்சபட்ச சம்பளம் 69,000 கேட்டிருக்காங்க. இந்த 8,28,28,000 கேட்குறது நான் எப்படின்னு எழுதி சொல்லிடுறேன். ஸோ இதன் பிரகாரம் தான் 14/4/2026 சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கையின்படி குறைஞ்சபட்ச சம்பளம் கேட்குறது. நம்ம கேட்குறதுன்னா 69,000. இப்போது இந்த குறைஞ்சபட்ச சம்பளம் அந்த அதிகபட்ச சம்பளங்கிற ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க? குறைஞ்சபட்ச சம்பளம் மாதிரி அதிகபட்ச சம்பளம் 12 மடங்கு இருக்குன்னு சொன்னதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதிகபட்ச சம்பளம் 8,28,000 அந்த வகையில் தான் இதை போட்டிருக்கோம். சரிதானா? அவங்க கேட்டுக்கிறது குறைஞ்சபட்ச சம்பளம் மாதிரி ஒரு ரூபா 100 ரூபான்னு சொன்னால் இது 1,200 இருக்கணும், 12 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இதனுடைய 12 மடங்கு தான் இது. சரி, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்க்ரிமெண்ட்டு 6% கேட்டிருக்காங்க. இன்க்ரிமெண்ட்டு 6% கேட்டிருக்காங்க. அதில் குறைஞ்சபட்ச இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 69,000க்கு குறைஞ்சபட்ச இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வரும்னா 4,140 ரூபா வரும். இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் எவ்வளவு? 18,000. அதுக்கு 3% பார்த்தீங்கன்னா 540. ஆனால் 50 ரூபாய்க்கு கீழே இருந்தால் இன்க்ரிமெண்ட்டை விட்டுருவாங்க. 50 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 100 ரூபான்னு எடுத்துக்குவாங்க. ஆக 540ங்கிறது 500 ரூபான்னு தான் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போது குறைஞ்சபட்ச சம்பளத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் 6%ன்னு சொன்னால் என்னாச்சு? ஐயா 4,140 ரூபா. இந்த 40 ரூபாய் தள்ளிட்டா கூட 4,100 ரூபா. அதாவது தற்போது வாங்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் மாதிரி 8 மடங்கை விட அதிகம். 8 மடங்கை விட அதிகம். அதான் கேட்டிருக்காங்க. அதை விட அதிகபட்ச இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இருக்கும்னா 49,650 இருக்கும். இப்போ குறைஞ்சபட்ச பென்ஷன் எவ்வளோவா இருக்குது? 18,000 இருக்குது. அதிகபட்ச பென்ஷன் 2,50,000 இருக்குது. 2,50,000க்கு 3% போட்டு பார்த்தா எவ்வளோ வருது? எவ்வளோங்க? 75,000 வரும் இல்லையா? சார் 7,500 ரூபா வரும். இப்போ எவ்வளோ கேட்குறாங்க? 49,650 ரூபா கேட்குறாங்க. குறைந்தபட்ச அது ஊதியமும் இன்க்ரிமெண்ட்டும் அதிகபட்ச இன்க்ரிமெண்ட்டும் இப்படி இருக்குது. குறைஞ்சபட்ச இன்க்ரிமெண்ட் எவ்வளோவா இருக்குது? அதிகபட்ச இன்க்ரிமெண்ட்டு இப்படி இருக்குது. சரிதானா? நம்ம கேட்குறது அதான் கேட்கணும். இப்போ இந்த நம்ம ஊழியர் தரப்பில் கேட்குறது இதுதான். அப்புறம் HRA பார்த்தீங்கன்னா, HRAக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு, அதையும் தனியாக சொல்லிடுறேன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேறு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 3 அடுக்கு தான். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறைய அடுக்கு இருக்குது. ஸ்லாப் சிஸ்டமாக இருக்குது. இங்கே பர்சன்டேஜ் சிஸ்டம். அதாவது 5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிற ஊரெல்லாம் அது இசட்டு சிட்டின்னு சொல்கிறது. இசட்டு தரம் உள்ளது. 5 லட்சத்துக்கு மேலே 50 லட்சம் வரைக்கும் இருக்கிறதுலாம் ஒய் சிட்டி. 50 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது சென்னை, பெங்களூரு, அப்புறம் மும்பை, கல்கத்தா போன்ற பெருநகரங்கள். அதெல்லாம் எக்ஸ் சிட்டி. இப்போ என்ன இருக்குன்னா 7வது பே கமிஷன் ஆரம்பிக்கும் போது இசட்டு சிட்டிக்கு 8%, ஒய் சிட்டிக்கு 16%, இசட்டு சிட்டிக்கு எக்ஸ் சிட்டிக்கு 24% வச்சுருந்தாங்க. இப்போ ஆசான் டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஐக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய HRA ஏறி இருக்கு. அதன் பிரகாரம் எக்ஸ் சிட்டிக்கு 30%, ஒய் சிட்டிக்கு 20%, இசட்டு சிட்டிக்கு 10%. அதாவது குறைஞ்சபட்ச HRAங்கிறது 1,800 ரூபா. அதிகபட்ச HRA என்பது 75,000 ரூபாய் இருக்குது இப்போதைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு. எப்படி? குறைஞ்சபட்ச HRA 1,800 ரூபா, அதிகபட்ச HRA 75,000 இருக்குது. 2 லட்சத்துக்கு 30% பார்த்தா அவ்வளோதானே வரும். ஆக அவ்வளோதான் இருக்குது. இப்போ என்ன கேட்குறோம்னா, இப்போ குறைஞ்சபட்ச HRA 40% கேட்குறோம். யாருக்கு? சென்னை, மும்பை, பெங்களூரு, கல்கத்தா இந்த மாதிரி பெருநகரங்களுக்கு 40%. 40%ன்னா இதுக்கும் அதுக்கும் 40% போட்டு பார்த்துக்கிறங்க. எவ்வளோ வருங்க? அதிகமான வரும். இந்த இருக்கு பாருங்கள்,
குறைந்தபட்ச ஹெச்ஆர் எவ்வளோ இருக்கும்? 20,700 இருக்கும். அதாவது 69,000க்கு 35% வீதம். என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ் சிட்டிக்கு வந்து 40%, ஒய் சிட்டிக்கு வந்து 15%, இசட் சிட்டிக்கு 30% கேட்குறாங்க. குறைஞ்சபட்ச சம்பளம் அந்த 69,000க்கு 30% போட்டு பார்த்தாலே குறைஞ்சபட்ச ஹெச்ஆர் எவ்வளோ வரும்? 20,700 வரும். அதிகபட்ச ஹெச்ஆரியை 3,31,700 வரும். புரியுதா? இதெல்லாம் வருவதென்றால் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் முக்கியமாக இருக்கணும். அதுதான் முக்கியங்க. இதை வச்சு தான் நம்ம போகிற பென்ஷனு, கிராஜுவேட்டி, லீவ் சேலரி, கம்யூட்டேஷன் எல்லாமே அமைய போகுது. அட்வான்ஸு மற்றது டிஏலாம் கூட இதை வச்சு அதிகமாக போகுது. ஸோ இந்த பேசிக் பே வச்சு தான் எல்லாம் அமைய போகுது. ஸோ அந்த வகையில் இதுக்கு என்ன ஃபிட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கணுங்கிறதையும் பார்த்துவோம். கொடுக்க போகிற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வச்சு தான் இந்த குறைஞ்சபட்ச சம்பளம் 69,000 வர முடியும். அதற்கு கடந்து போன 1வது பே கமிஷன்லேருந்து 7வது பே கமிஷன் வரைக்கும் என்ன கிடைச்சி கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துடணும். 1வது பே கமிஷனுங்கிறது 1946 சுதந்திர இந்தியாவுக்கு முன்னே உள்ளது. அதில் 25 ரூபா, 25 ரூபா பேசிக் பே, 20 ரூபா டிஎஸ் சேர்த்து குறைஞ்சபட்ச சம்பளம் 45 ரூபா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 2வது பே கமிஷன்லேருந்து பார்ப்போம். 2வது பே கமிஷனில் கொடுக்கப்பட்ட பணப்பலன் எவ்வளவு? நல்லா கேட்டுங்க. ஃபிட்மெண்ட் ஃபேக்டருங்கிறது வேற, பணப்பலன்கிறது. பணப்பலன் என்பது பே ப்ளஸ் டிஏ கூட்டி தரப்படுகிற ஒரு தொகை. அது பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு தேதியில் 18,000 ரூபா வந்து நமக்கு பேசிக் பேன்னு சொன்னால் நம்ம டிஏ எவ்வளோ? 60%, 10,800. இந்த 28,800க்கு எத்தனை பர்சன்ட்? 100 ரூபாய்க்கு எத்தனை ரூபாய் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுதான் பணப்பலன். அதை பொறுத்து தான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் நடக்கும். அதன் பிரகாரம் கொடுக்கப்பட்ட பணப்பலன் போன பே கமிஷன் கொடுத்தாங்க 14.23% வச்சுக்கிறோம். 7வது பே கமிஷனில் கொடுத்த பணப்பலன் 14.3%. 2வது பே கமிஷனில் 14.2, 3வது பே கமிஷனில் 20.6, 4வது பே கமிஷனில் 27.6, 5வது பே கமிஷனில் 31%, 6வது பே கமிஷனில் 54%, 7வது பே கமிஷனில் 14.3% தான். மொரார்லஸ் இதுவும் ஒன்றா இருக்குது பாருங்க. குறைஞ்சிட்டு இது ரொம்ப ஏறி உச்சமாக வந்தது. அதுக்கப்புறம் போன பே கமிஷனில் குறைஞ்சிட்டு. போன பே கமிஷனில் குறைஞ்சபட்ச சம்பளம் 18,000, 7,000. அதிகபட்ச சம்பளம் 18,000. 7வது பே கமிஷனில் 18,000. அதிகபட்ச சம்பளம் 2,50,000 இருக்குது. சரிதானா? அதே போல் 7வது பே கமிஷனில் அரசு தரப்பில் கேட்டது எவ்வளவு? 26,000 கேட்டாங்க. குறைஞ்சபட்ச சம்பளம் 26,000 கேட்டாங்க. கிடைச்சது எவ்வளவு? 18,000. அதாவது அவங்க பணப்பலன் 65.8% கேட்டாங்க. எப்படி நான் சொன்னேன், இந்த பணப்பலன் இருக்கு பாருங்க, இது வந்து அவங்க கேட்டது 65.8% கேட்டாங்க. அதாவது இதை விட கூட. ஆனால் கிடைத்தது 14.3 தான். எப்படிங்க? அவங்க கேட்டது 65.08, கிடைச்சது 14.3. அதாவது நான் சும்மா 5 பங்குல கிட்டத்தட்ட 1 பங்கு தான். 5 பங்கு கூட கொஞ்சம் குறைச்சி 4.25 பங்குல 1 பங்கு தான் அவங்க கொடுத்தாங்க. டிஏ அதிகமாக இருந்ததுனால ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அதிகமாக இருந்துச்சே தவிர அதர்வைஸ் ரொம்ப குறைச்சலாக போயிருக்கும். ஸோ போன பேக்கேஜில் ஒரு கேட்டது பணப்பலன் 65.08, கிடைச்சது 14.3. இப்போ இந்த 8வது பே கமிஷனில் கோரப்பட்டுள்ள ஃபிட்மெண்ட்டு 3.833. இந்த 69 தான் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்ச சம்பளம் 69,000 வரணும்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குன்னா 3.833 இருக்கணும். இதை நம்ம விடைக்கிறோம் எப்படின்னு. இந்த பாருங்க, 31/12/2005 பேசிக் பே 18,000. 1/1/2024 டிஏ 60% 10,800. எப்போதுமே போன பே கமிஷனுடைய கடைசி தேதியில் என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த பே கமிஷனுடைய முதல் தேதியில் என்ன இருக்கோ டிஏ அதை எடுத்துவாங்க. இப்போ 1/1/2024 8வது பே கமிஷன் ஆரம்பமாயிருச்சு. அந்த தேதியில் நம்ம வாங்கக்கூடிய டிஏ 60% போட்டு அறிவிச்சிட்டாங்க. சரிதானா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அமைச்சரை கூட இது பண்ணிட்டாங்க. அறிவிப்பு வந்துடும். இப்போ ஆக 10,800 சேர்ந்தா 18,000, 10,800 சேர்ந்தா 28,800 ரூபா பே ப்ளஸ் டிஏ. எப்போ? 1/1/2026. இதுக்கு எத்தனை பர்சன்ட் பணப்பலன் சொல்கிறேன் இல்லையா? ஏற்கனவே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதிகபட்சம் 54% கொடுத்துருக்காங்க. இப்போ 69,000 வரணும்னு சொன்னால் 139.583 பெனிஃபிட், அத்தனை பர்சன்ட் பணப்பலன் கொடுத்தாதான். அதாவது இந்த பே ப்ளஸ் டிஏ விட அதிகமான பணப்பலன். புரியுதா? இது 28,800 தான் ரெண்டும் சேர்ந்தது. எதிர்பார்க்கக்கூடிய பணப்பலன் இந்த பே ப்ளஸ் டிஏ விட அதிகமாக இருக்குது. அதாவது
139.58% பணப்பலன் பெனிஃபிட் கொடுத்தாதான் 40,200 வரும். அப்படி 40,200 வந்தால் தான் இப்போ இருக்கிற 28,800 பே ப்ளஸ் டிஏ சேர்ந்து 28,800 இந்த பணப்பலன் சேர்ந்து 40,200 சேர்த்தா மொத்தம் 69,000 ஆகும். புதிய சம்பளம் பேசிக் பே 1/1/2026 69,000 இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 69,000க்கு டிஏ ஏறும் 1/7/2026. ஸோ இது வந்து பணப்பலன் கணக்கு போட்டாச்சு. ஃபிட்மெண்ட்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பேயை இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் என்ன பெருக்கிறோமோ அதுதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதை அரைவ் பண்ணுறதுக்கு முக்கியமானது பே ப்ளஸ் டிஏ கூட்டி இந்த ரெண்டுக்கும் சேர்த்து எத்தனை % பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுதோ சிபாரிசு பண்ணுதோ அந்த தொகையும் சேர்த்தா வரக்கூடிய மொத்த தொகை தான் புதிய சம்பளம். இந்த புதிய சம்பளத்தை கண்டுபிடிக்க இது வந்த பிற்பாடு கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா அந்த 69,000 18,000 வச்சு பாருங்க. 69,000 தான் இப்போ கேட்டிருக்கோம். அதை 18,000 வகுத்து பார்த்தா இதான் வரும். புரியுதா? ஏன்னா 18,000 பெருக்கினாலும் அதானே வருது. ஆகையினால இப்போ என்ன சம்பளம் கேட்டிருக்கோமோ அந்த 69,000 இப்போ இருக்கிற சம்பளத்தினால பேசிக் வேலை சேர்த்தோம்னா வரக்கூடியதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். அதன் பிரகாரம் 18,000 3.833 தான் இப்போதைக்கு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் நம்ம எதிர்பார்க்கறது. அதாவது பணப்பலன் 130.583 கொடுக்கப்பட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3.833. அதை பெருக்குனிங்கன்னா 68,994. 68,994 69,000ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ கேட்டிருக்காங்க. இது கிடைத்தால் நம்ம முதல்ல சொன்ன குறைஞ்சபட்ச இன்க்ரிமெண்ட் 4,140 ரூபா. அதே மாதிரி என்ன சொன்னோம், குறைஞ்சபட்ச ஹெச்ஆர் எவ்வளோ கேட்டோம், 20,700 கேட்டோம். 20,700 கேட்டோம். அதெல்லாம் கிடைக்கிறதுனா என்ன வரணும், இந்த சம்பளம் வரணும். இது ஏற்கனவே எவ்வளவு கேட்டால் நம்ம கொடுத்துருக்காங்கலாம் சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த பே கமிஷனில் நம்ம கேட்டது பண்ண போகிறோம் 65.08 கேட்டோம், கிடைச்சது 14.3%. இப்போதைய நிலைமையில் டிஜிட்டல் உலகமாக போச்சு, விலைவாசி ரொம்ப ஏறி போச்சு. இந்த 10 வருஷத்தில் நம்மளுடைய தேவைகள் அதிகமாக போச்சு. சாதாரணமாக வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து காரில் போகிறாங்க, காரில் போனவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க. 30 கிலோமீட்டர் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிறது பார்க்க 300 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த தேவைகள்லாம் எதிர்பார்த்து தான் இதை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு கொடுக்குறாங்கிறது பார்ப்போம். இது சம்பளத்தை தவிர்த்து இன்னும் அலவன்ஸு, அட்வான்ஸு, பென்ஷன், கம்யூட்டேஷன் இதெல்லாம் இருக்குது. இதற்கும் இதே போல் கணக்கீடை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளவு வருங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதற்காகத்தான் இந்த வீடியோ. ஏன்னா நீங்கள் 69,000னா எப்படி திடீர்னு கொடுத்துட நினைக்கூடாது இல்லையா? இவ்வளவு சமாச்சாரம் நடந்தால் தான் அந்த 69,000 எனக்கு கிடைக்கும். அதற்காகத்தான் இவ்வளோ விளக்கமாக நான் போட்டுருவேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் 69,000 கிடைக்குமான்னு பொழுதுக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதற்காக தான் இந்த வீடியோ. பென்ஷன்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.